படிக்காத மேதை காமராஜரின் நிர்வாகம் தமிழகத்தில் மீண்டும் அமைய வேண்டும். அந்த அற்புதமான வாய்ப்பை தமிழக மக்கள் விரைவில் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் கூத்தாய்ப்பான கருத்தை முதலில் வைத்து, தமிழக அரசே வீட்டு வாடகை குறை, தமிழ்நாட்டினுடைய அரசு புறம்போக்கு நிலங்களையெல்லாம் ஆதிக்க சக்திகள் சுற்றி வளைத்து ஆக்கிரமித்திருக்கிற நிலங்களை எல்லாம் உடனடியாக கண்டுபிடித்து நில வங்கி அமைத்திடுக. தமிழ்நாட்டில் பஞ்சம் பிடிக்க வந்திருக்கின்ற நாடோடி தென்றல்களாக இருக்கின்ற வெளி மாநில மக்களுக்கு சிறப்பான வீட்டு வசதிகளை தந்திடுக. சொந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு வீட்டு வாடகையை குறைக்க வாடகை கட்டுப்பாடு சட்டத்தை தந்திடுக. தமிழக அரசு பட்டா கொடு, இல்லையே பட்டா கொடுக்கின்ற வரைக்கும் வீட்டு வாடகை தந்துவிடு. தமிழக அரசு கோயம்புத்தூரில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற வாடகை வீட்டுக்காரர்களுடைய எண்ணிக்கையை கணக்கில் எடுத்து அதை சட்டமன்றத்திலே கூட்டத்தொடரிலே எல்லை அறிக்கை வெளியிடுக என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் 17 ராமநாதபுரத்தில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு தொழிலாளர்கள் வாழ்வுரிமை மாநாடு இப்பொழுது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம், அகில இந்திய அமைப்புச்சாரா மற்றும் கட்டுமான அனைத்து தொழிற்சங்கங்களுடைய கூட்டமைப்பினுடைய தமிழ்நாடு தலைவர் ஐயா ஆர்பி பழனி அவர்களும், சங்கத்தினுடைய பிரச்சார பீரங்கி அருமை சகோதரர் PC கண்ணன் அவர்களும், சந்தியாக அவர்களும், உதயசங்கர் அவர்களும், உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தினுடைய சிறந்த தலைவர், ஏழைகளின் ஏந்தல் கழக தலைவர் சவுந்தரராஜ் அவர்களும், பஞ்சாலை மறைந்துவிட்டாலும் பஞ்சாலையுடைய பெயரை தன்னுடைய நெற்றிலே தாங்கிக் கொண்டிருக்கிற பஞ்சாலை பார்த்தவர்கள் அவர்களும், இப்படி பல்வேறு நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். சமூக ஆர்வலர்கள், சமூக சேவகிகள், கண்டனமற்ற தியாகிகள், உழைக்கும் மக்கள் தன்னுடைய சொந்த படத்திலே இந்த மாநாட்டை நடத்தி காட்டியிருக்கிற பெண்மணிகள், இப்படி மகத்தான மக்கள் இந்த மாநாட்டிலே திறந்திருக்கிறார்கள். தமிழக அரசு இந்த மாநாட்டுடைய முக்கிய கோரிக்கையான ஏழைகளுக்கு இலவச பட்டா கொடு, இல்லையே பட்டா கொடுக்கின்ற வரைக்கும் கண்டிப்பாக வீட்டு வாடகையை கொடு. எப்படி மகளிர் உரிமை தொகையை நீங்கள் மாதம் 1000 ரூபாய் வழங்குகிறீர்களோ, அதன் அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீங்கள் வீட்டு வாடகை குறைந்தபட்சம் 5000 தர வேண்டும். உங்களுக்கு பட்ஜெட்டில் ஒதுக்குவதற்கு பணம் இல்லை என்று சொல்லி ஏமாற்றக்கூடாது. எத்தனையோ நலத்திட்டங்களுக்கு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்திலிருந்து நீங்கள் பணத்தை எடுத்து கொடுப்பதற்கெல்லாம் உங்களுக்கு பணம் இருக்கிறது. கட்டுமான தொழிலாளர்களுக்கு கட்டுமான நல வாரிய நிதியிலிருந்து எப்படியெல்லாம் நீங்கள் தொகையை எடுத்து தருகிறீர்களோ, அதன் அடிப்படையில் வீடற்ற ஏழை மக்களுக்கு நீங்கள் வாடகை கட்டுப்பாடு சட்டத்தின்படி குறைந்தபட்சம் வாடகை மாதம் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த மாநாட்டில் ஒரு முக்கிய தீர்மானமாக நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, வீட்டு வாடகையை உடனடியாக குறைக்க வேண்டும். வீட்டு வாடகை கோயம்புத்தூரில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பெரு நகரங்களில் வீட்டு வாடகையானது கண்ணா பின்னா என்று எகிரிக் கொண்டு வருகிறது.